நீங்கள் ஒருவரிடம் இருக்கிற குணங்களை போற்ற போற்ற அவர்கள் அந்த குணங்களை பெரிதுபடுத்த நினைப்பார்கள். நம்மிடம் இவ்வளவு அரிய குணங்கள் இருக்கின்றனவா, நாம் ஏன் இன்னும் மகத்தானவர்களாக மாறக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்கள் மகத்தானவர்களாக மாறிவிடுவார்கள். நீங்கள் எப்போதும் மனிதர்களோடு இருக்கிற போது சப்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறீர்களே தவிர மௌனத்தை ஒருபோதும் நீங்கள் தரிசிக்க முடிவதில்லை. தனியாக அமர்கிற போதுதான் நமக்கு பல சிந்தனைகள் ஏற்படுகின்றன. நம்மை நாமே விசாரிக்கிறோம், நம் அனுபவங்களை மறுபரிசீலனை செய்கிறோம், நம் செயல்கள் சரியா என்று நாமே உரசி பார்க்கிறோம். அதனால் தனிமை சிறந்தது. நாம் எப்போதுமே ஆக்கப்பூர்வமான நேர்முறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் 6 கூறுகள் தேவைப்படுகின்றன. முதலாவதாக நாம் எதையுமே ஆக்கப்பூர்வமாக பார்க்க வேண்டும், பாசிட்டிவ் திங்கிங். அடுத்ததாக நடக்கும் என்கிற எண்ணத்தோடு ஒன்றை தொடங்க வேண்டும், ஹோப். இந்த ஹோப்பை பற்றி சொல்லுகிற போது அது நல்ல காலை உணவு, ஆனால் மோசமான இரவு உணவு என்று சொல்வார்கள். காலையிலே நம்பிக்கையோடு இருக்கலாம், ஆனால் நாள் முழுவதுமே எதுவுமே செய்யாமல் நம்பிக்கையோடு இருந்தால் அது மோசமான இரவு உணவு தானே. அதனால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ் அது மிகவும் முக்கியம். ஏன் தன்னம்பிக்கை முக்கியம் என்றால், எதை செய்கிற போதும் என்னால் முடியும் என்று நினைக்காதவன் வெற்றி பெற முடியாது. அடுத்தது முக்கியமானது மீண்டு வருகிற இயல்பு. மீண்டு வருகிற இயல்புக்கு திருப்பூரையே நாம் உதாரணமாக சொல்லலாம். ஒரு காலத்தில் தொய்வுற்று இருந்தது. நண்பர் திரு ராஜ சண்முகம் அவர்கள் சில பட்டறைகளை எல்லாம் நடத்தி பலரை வரவழைத்து உற்சாகப்படுத்தினார். நாம் எல்லாம் மீண்டு வர முடியும் என்று உற்சாகப்படுத்தினார். மீண்டு வந்தார்கள். மறுபடியும் பழைய நிலைக்கு நான் வருவேன் என்று எல்லா சோர்வுகளையும் கடந்து வருகிற மனிதன் தான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். பல தோல்விகளை எல்லாம் அடைந்தாலும் அதற்கு பிறகு வெற்றி பெறுவேன், போர்களில் தோற்பேன், சரப்போர்களில் வெல்லுவேன். ஐ வில் லூஸ் இன் பேட்டில்ஸ் பட் வின் இன் வார்ஸ் என்று நினைப்பவன் தான் மேம்பட முடிகிறது, மீண்டு வருகிற தன்மை. அடுத்தது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கை வாதத்தோடு இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நன்றியுணர்வோடு இருங்கள். சிசரோ சொல்கிறார், பண்புகளிலேயே மிக மேன்மையான பண்பு நன்றியுணர்வு தான் என்கிறார். ஒருவேளை ஒரு மனிதனிடம் நன்றி இல்லாவிட்டால் அவனை நீங்கள் நம்பாதீர்கள், அவன் எதற்கும் துணிந்தவனாக இருப்பான். நன்றி இல்லாதவன் எந்த நேரத்திலும் ஒரு துரோகியாக மாறுவான் என்பதை உணருங்கள். அவனிடம் எந்த பெருந்தன்மையுமே இருக்க முடியாது. அடுத்ததாக நாம் கருத வேண்டிய 6வது பண்பு, எதையுமே முன்னோக்கி பார்க்க வேண்டும். பல பேர் நேற்று நடந்தது, நேற்றுக்கு முன்னால் நடந்தது, போன வருடம் நடந்தது, இவற்றையே அலசி அலசி நொந்து போவார்கள். யார் வாழ்க்கையை முன்னோக்கி பார்க்கிறார்களோ, மனிதர்களுக்கு அதனால் தான் கண்களை முன்னால் வைத்தார்கள். நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. திருப்பூருக்கும் புத்தக திருவிழாவிற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. ஏனென்றால் இரண்டுமே நூல்கள் சம்பந்தப்பட்டவை. இழையோடுகிற பொருள் கொண்டது நூல், இழைகளை கொண்டது நூல். நூல்களை கற்பதால் மேன்மை அடைவான், நூல்களை நூற்பதால் மேன்மை அடைவார்கள். நூல் நாம் தன்மானத்தோடு இருக்க உதவுகிறது, படிக்கிற நூல். நாம் மானத்தை காப்பாற்ற உதவுகிறது, நூற்கிற நூல். இப்படி நூல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற திருப்பூரில் இந்த புத்தக திருவிழாவில் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் அவர்களும் நானும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் 2 பக்கங்களை உடைய ஒரு பொது நிகழ்வை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற வாசகர்களுக்கும் பெருமக்களுக்கும் கருத்துக்களை சொல்லி அவர்கள் நாங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அதை இல்லத்திலே சென்று உள்ளத்தை உரசி சிந்தித்து தக்கனவற்றை எடுத்துக்கொண்டு தகாதவற்றை விலக்கிவிட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதால் இந்த ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் கூறியதைப் போல ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப என்கிற அந்த பாடலில் இறுதியாக படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாததுதான் இம்முன்னாதது அம்மை இவ்வுலகம்
இனிய காண்க இயல்புணர்ந்தோரே என்பது முக்கியமான வரிகளாக எங்களுக்கு பட்டது. இந்த உலகத்தில் இன்னாதது நிறைந்திருக்கிறது, ஆனால் அந்த இன்னாதவற்றில் இருக்கின்ற இனிமையை காண வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். தமிழில் நெகட்டிவ் என்கின்ற ஆங்கில பதத்திற்கு இணையாக எதிர்மறை என்கின்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். பாசிட்டிவ் என்கின்ற சொல்லுக்கு இணையாக நேர்மறை என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. நேர்மறை என்றால் மறை இருந்தால் எப்படி நேராக இருக்கும்? எனவே நேர்மறை என்கின்ற சொல்லுக்கு பதிலாக நேர்முறை என்கின்ற சொல்லை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாம் இங்கே பிறக்கிற போது யாரும் இந்த உலகம் இனிமையானதாக இருக்கும், மகிழ்ச்சி ததும்பும், ஆனந்தம் பொங்கும் என்றெல்லாம் உத்தரவாதம் அளித்ததால் நாம் பிறக்கவில்லை. ஓர் உயிரியல் விபத்தாக நாம் பிறந்தோம் என்பதுதான் உண்மை. ஆனால் அப்படி பிறந்தாலும் இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வது என்பதுதான் என்னுடைய உரையின் சுருக்கம். திரு சுந்தராவுடையப்பன் அவர்கள் இன்னாததுதான் இவ்வுலகம் என்று சொன்னார்கள். இந்த உலகில் 79% தண்ணீர் தான் இருக்கிறது என்பதற்காக நாம் வாழ்க்கையை முடித்து கொள்ளவில்லை. அதில் இருக்கிற 21% நிலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியானவற்றை பார்த்து அவற்றின் நிழலில் மீதி வாழ்க்கையையும் கழிக்க வேண்டும் என்பதுதான் இனியவற்றை காண்பதற்கான பொருள் என்று நான் கருதுகிறேன். எந்த மனிதனும் 100% நல்லவனாக இருக்க முடியாது. மிகச்சிறந்த ஞானிகளிடம் கூட சினம் என்கின்ற ஒரு குற்றத்தை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் திருவள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொளல் என்று சொன்னார். ஒரு மனிதனிடம் இருக்கின்ற சிறந்த பண்புகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறந்த பண்புகள் அதிகமாக இருந்தால் அவனை சிறந்தவன் என்று சொல்லலாம் என்பது திருக்குறள் கூறுகின்ற நெறி. ஆனால் நான் என்ன உணர்கிறேன் என்றால், ஒரு மனிதனிடம் குற்றங்கள் அதிகமாக இருந்தால் கூட குணங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு அவனோடு பழக வேண்டும். உதாரணமாக நாம் ரோஜாவை எடுத்துக்கொண்டால் அந்த ரோஜா செடியில் மலர்களை விட முட்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் மலர்களை விட முட்கள் தான் அதிக நாட்கள் வாழ்கின்றன. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூறியிருப்பார், நான் முட்களை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவை செடியோடு இரத்த சம்பந்தம் கொள்வதால் என்று. மலர் மேலாக இருக்கிறது, முள்தான் ஆழ இருக்கிறது. ஆனால் நாம் முட்களை பார்த்து ரசிப்பதில்லை, அந்த ரோஜாவை பார்த்துத்தான் ரசித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் ஒரு மனிதனிடம் இருக்கிற மேன்மையானவற்றை போற்றத் தொடங்கினால் அந்த மனிதன் மேன்மையானவனாக மாறிவிடுவான் என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிற ஒரு கதை ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இரவு நேரத்தில் குளம் ஒன்றில் மீன் திருடுவதற்காக ஒருவன் வருகிறான். ஆனால் அவன் குளத்தில் செய்த சப்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடி வருகிற ஓசை கேட்டு அவன் குளித்துவிட்டு அருகிலே இருக்கிற மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதைப் போல பாவனை காட்டுகிறான். வருகிறவர்கள் இவன் ஞானியோ என்று நினைத்து அவனுக்கு மரியாதை செய்கிறார்கள். ஒருவர் அவன் சாப்பிட பழம் கொண்டு வந்து கொடுக்கிறார், ஒருவர் பால் கொண்டு வருகிறார், ஒருவர் துணி தருகிறார். இப்படி அனைவரும் செய்வதை பார்த்து அவனுக்குள் ஒரு யோசனை தோன்றியது.
நாம் நடிப்பதற்கே மக்கள் இவ்வளவு மரியாதை தருகிறார்கள் என்றால், உண்மையாக இருந்தால் எவ்வளவு மரியாதை தருவார்கள் என்று நினைத்தான் அவன் ஞானியாகிவிட்டான் என்பது அவர் கூறுகிற அந்த சின்ன கதையின் பொருள். நீங்கள் ஒருவரிடம் இருக்கிற குணங்களை போற்ற போற்ற அவர்கள் அந்த குணங்களை பெரிதுபடுத்த நினைப்பார்கள். நம்மிடம் இவ்வளவு அரிய குணங்கள் இருக்கின்றனவா, நாம் ஏன் இன்னும் மகத்தானவர்களாக மாறக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்கள் மகத்தானவர்களாக மாறிவிடுவார்கள். நாம் மேன்மையானவற்றைத்தான் உலகில் பார்க்க வேண்டும் என்பதற்கு அதே ரோஜாவிற்கு நான் வருகின்றேன். நாம் ரோஜா செடிகளை வளர்க்கிறோம். யாராவது முட்களுக்காக வளர்க்கிறார்களா? மலர்களுக்காகத்தான் வளர்க்கிறார்கள். மலர்களில் மகரந்த சேர்க்கை செய்து புதிய புதிய மலர்களை உற்பத்தி செய்கிறார்கள். ரோஜா என்பதே ரோஸ் என்கின்ற அந்த சொல்லிலிருந்து தான் வந்தது. அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்ததால் தான் அந்த பெயரை பெற்றது. ஆனால் இன்று மஞ்சள் நிறத்தில் ரோஜா இருக்கிறது, நீல நிறத்தில் இருக்கிறது, கருப்பு நிறத்தில் கூட இருக்கிறது. கருப்பு மலர்கள் என்று நா. காமராசன் ஒரு கவிதை தொகுப்பை எழுதியிருப்பார். அதிலே திருநங்கைகளை பற்றி ஒரு வரி வரும். நாங்கள் சந்திப்பிழை போல வந்த சந்ததி பிழைகள் என்பது அந்த பொருள். நாம் மலர்களுக்காகத்தான் ரோஜாவை இனவிருத்தி செய்கிறோம், நடப்பு செய்கிறோம். எப்போதாவது வருகின்ற அவற்றை பார்த்து ரசிக்கின்றோம். எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு மன்னன், அவர் கேள்விப்படுகிறார் அந்த ஊரில் ஒருவர் மிகப்பெரிய ரோஜா தோட்டம் வைத்திருக்கிறார் என்று. அந்த ரோஜா தோட்டத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். செய்தி சொல்லி அனுப்புகிறார். மறுநாள் அவர் அந்த ரோஜா தோட்டத்திற்கு சென்றபோது எல்லா ரோஜா மலர்களும் கிள்ளப்பட்டிருந்தன. ஒரே ஒரு மலர் மட்டும்தான் அதிலே மீதம் இருந்தது. அவர் அந்த தோட்டத்தின் உரிமையாளரை அழைத்து கேட்டார், என்ன ஒரே ஒரு ரோஜா இருக்கிறது? நீங்கள் எப்போதும் கும்பலை பார்த்தே ரசித்தவர்கள், மகிழ்ந்தவர்கள், ஒற்றையாக ஒரு ரோஜாவை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று பாருங்கள். ஒரு தனி மனிதனை பார்க்க இனிமேலாவது கற்றுக்கொள்ளுங்கள், கும்பலை பார்க்காதீர்கள் என்று குறிப்பிட்டார். நாம் கூட எத்தனையோ கண்ணீருக்கு நடுவில் ஒரு புன்னகையை பார்த்து மனம் விட்டு விடுவதில்லையா? நாம் பார்க்கிறோமே, அந்த கடலில் எவ்வளவு பெரிய திமிங்கிலங்கள் இருக்கின்றன. ஆனால் சின்ன மீன்களும் நீந்தி அங்கே உயிர் வாழவில்லையா? வானத்திலே வல்லூர்கள் பறக்கின்றன, அங்கேதான் சின்ன சிட்டுக்குருவிகளும் கிரீச்சிட்டு கொண்டு பறக்கின்றன. கடலிலே மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் பயணம் வருகின்றன, அங்கே கட்டுமரத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் மீன் பிடித்து கொண்டு இருக்கின்றார். காட்டிலே மிகப்பெரிய புலிகள் இருக்கின்றன, அங்கே சின்ன முயல்களும் ஓடி விளையாடுகின்றன. நம்பிக்கைக்குரியதுதான் வாழ்க்கை, மகிழ்ச்சியானது என்று நினைப்பதுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே நடப்பவை நல்லவை என்று நினைக்கிற மனிதன் சோர்வடைவதில்லை. நாம் படித்திருக்கிறோம். ஒரு மன்னன் இருந்தார், அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அவன் சொல்வான். மன்னரும் அதை ஏற்றுக்கொள்வார். ஒரு நாள் அவர் பழத்தை வெட்டும் போது தன்னுடைய விரலையே வெட்டி கொள்கிறார். அப்போது அவரிடம் எல்லாம் நன்மைக்கே என்கிறான். வெகுண்டு போகிறார் அவர். நான் விரலை வெட்டி கொள்கிறேன், நீ நல்லது என்கிறாயா என்று அவனை சிறையில் அடைத்து விடுகிறார். ஒரு மாதம் கழித்து அவன் இல்லாமல் அவர் வேட்டைக்கு போகிறார். வழி தவறி மாட்டிக்கொள்கிறார். அங்கே இருந்த சில மனிதர்கள் அவரை உண்பதற்காக, பழி கொடுப்பதற்காக அழைத்து செல்கிறார்கள். அங்கே பெரிய கொப்பரையிலே தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கிறது. வந்தவர்கள் அவரை தூணில் இருந்து விடுவித்து அங்கங்களை எல்லாம் பரிசோதிக்கிறார்கள். பழி கொடுக்க போகிறார்கள், நரபலி. அப்படி பார்க்கிற போது அவரிடம் கட்டை விரல் இல்லை. அவர்கள் முழுமையான மனிதனைத்தான் பழி கொடுப்பார்கள், குறைவாக இருப்பவனை பழி கொடுக்க மாட்டார்கள். எனவே விட்டு விடுகிறார்கள். இவன் காட்டில் இருந்து நாட்டிற்கு வந்ததும் முதல் முறையாக வருத்தப்பட்டு அந்த சிறைச்சாலையினுடைய கதவை திறந்து
தன்னுடைய நண்பனை வரவழைக்கிறான். அன்று நீ எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னாய், நான் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை சிறையில் தள்ளிவிட்டேன், என்னை மன்னித்துக்கொள், நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே என்றான். அதெப்படி சிறையில் அடைத்தது நன்மைக்கே என்று? நான் உங்களோடு வந்திருந்தால் எனக்கு கட்டை விரல் நன்றாக இருக்கிறதே, அதனால் என்னை இவர்கள் அடைத்திருப்பார்கள் என்று. இனியவை காண்க என்றால் நம்மிடம் இருக்கின்ற இனியவற்றை காண்பது, அடுத்தவர்களிடம் இருக்கிற இனியவற்றை காண்பது. அசோகருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவர் கலிங்க போருக்கு பிறகு எந்த புத்த பிக்கு வந்தாலும் தலை தாழ்த்தி வணங்குவார். ஒரு மன்னன் அரியணையிலிருந்து கீழே இறங்கி வந்து தலை தாழ்த்தி வணங்குவதை பார்த்து அங்கே இருக்கிற மற்ற அறிஞர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரிடம் ஒரு நாள், நீங்கள் மன்னர், அரியாசனத்தில் கம்பீரமாக அமர வேண்டிய நீங்கள் இப்படி கீழே இருந்து அவர்களை வரவேற்பது நன்றாக இல்லை, அதுவும் நீங்கள் பேரரசர். அசோகர் சொன்னார், அப்படியா, சரி. அதற்கு ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்களை எல்லாம் அழைத்தார். ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு பணியை கொடுத்தார். நீ ஒரு குதிரையின் தலையை கொண்டு வா, நீ ஆட்டின் தலையை கொண்டு வா என்று ஒவ்வொருவரிடம் சொல்லிவிட்டு ஒருவரிடம் நீ மனித தலையை கொண்டு வா என்றார். காலையில் சென்றார்கள். சிறிது நேரத்திலேயே ஆட்டுத்தலையோடு வந்து விட்டார்கள், சிறிது நேரத்திலேயே மற்ற தலைகளோடு வந்து விட்டார்கள். மனித தலையை கொண்டு வர சொன்னவர் மாலையில் தான் வந்தார். அவரிடம் ஏன் இவ்வளவு நேரம் ஆயிற்று என்றார். இது கிடைப்பதற்கு நான் படாத பாடுபட்டேன், இதை தூக்கி வரவே எனக்கு பிடிக்கவில்லை, ஒரே நாற்றம், இருந்தாலும் கட்டளைக்காக எடுத்து கொண்டு வந்தேன். சரி, எல்லாரும் எடுத்து கொண்டு வந்து விட்டீர்கள், போய் விற்று கொண்டு வாருங்கள் என்றார். எல்லோரும் சென்றார்கள். சிறிது நேரத்திலேயே மான் தலையை கொண்டு வந்தவர் ஒரு பொற்காசு, 2 பொற்காசு என்று கொண்டு வந்து விட்டார்கள். மனித தலையை கொண்டு போனவர் வெகு நேரம் கழித்து வந்தார். என்ன விற்று விட்டாயா? யாரும் வாங்கவே தயாராயில்லை. நான் 2 பொற்காசுகள் கொடுத்து இதை ஒருவரிடம் கொடுத்து விட்டு வந்தேன் என்றார். இப்போது புரிந்ததா? மனித தலைக்கு எந்த மரியாதையும் இல்லை, இதை தாழ்த்துவதால் என்ன கெட்டு போக போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்வது அவசியம். இந்த வாழ்க்கை நீடித்திருக்கும் என்பதற்கும் உத்தரவாதம் இல்லை, நிலையானது என்பதற்கும் உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பயணத்திலே செல்கிற போது வழியிலே நாம் பார்க்கிற மலர்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்து அந்த நொடியில் மகிழ்ச்சி அடைகிறோமே, அதைப்போல மகிழ்ச்சி அடைவதுதான் வாழ்க்கையினுடைய தாத்பரியம். பல பேர் சொல்லுவார்கள், அந்த காலம் போல் இப்போது இல்லை என்று. அந்த காலம் என்று எதை சொல்லுகிறீர்கள்? மனிதன் காடுகளில் எப்போது வேண்டுமானால் வேட்டையாடப்படுவோம் என்று பயந்து கொண்டிருந்தானே, அந்த காலமா? சின்ன விலங்கை வேட்டையாடிவிட்டு அடுத்த வேளை உணவு கிடைக்குமோ இல்லையோ என்று வயிற்றை நிரப்பிக் கொண்டானே, அந்த காலத்தையா? எந்த விலங்கையாவது பார்த்தால் ஓட முடியாது என்பதால் தன் வயிற்றில் இருப்பதையெல்லாம் கடிந்து விட்டு ஓடினானே, அந்த காலத்தையா? அல்லது வேளாண்மை என்று வந்துவிட்ட பிறகு அது இயற்கையோடு நடத்துகிற சூதாட்டமாக இருந்து பல நாள் அறுவடை பொய்க்க பசியோடும் பட்டினியோடும் திரிந்தானே, அந்த காலத்தையா? அல்லது பல பேர் தன்னுடைய பிரசவத்திலேயே இறந்து போனார்களே, அந்த காலத்தையா? மருத்துவ வசதி இல்லாததனால் நொந்து போனார்களே, அந்த காலத்தையா? இருண்ட காலத்தில் இருந்து விளக்கு இல்லாத போது பாம்புக்கும் பூரானுக்கும் தேளுக்கும் பலியானார்களே, அந்த காலத்தையா? அல்லது பஞ்சம் என்று வந்து விட்டால் பிழைக்க வழி இல்லாமல் ஊராக திரிந்தார்களே, அந்த காலத்தையா? எந்த காலம் பொற்காலமாக இருந்தது? நாம் இன்று இருக்கிற காலம்தான் இதுவரை இருந்த காலத்திலேயே பொற்காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் இனியவற்றையே நினைக்க வேண்டும், இன்னாததை நினைக்கக்கூடாது? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒருவன் வழிப்போக்கனாக சென்று கொண்டிருந்தான். ஒரு மரத்துக்கடியிலே அவன் படுத்தான். பசித்தது, உணவு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். உணவு வந்தது, சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தது. ஒரு மஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். மஞ்சம் வந்தது.
யாராவது கவரி வீசினால் நன்றாக இருக்குமே, தூங்கலாம் என்று நினைத்தான். கவரி வீசினார்கள். திடீரென ஒரு புலி வந்து நம்மை உண்டால் என்ன ஆவது என்று நினைத்தான். புலி வந்து உண்டு விட்டது. ஏனென்றால் அவன் படுத்தது கற்பக மரத்திற்கு அடியில் என்கிற காரணத்தால். நாம் எப்போதும் நல்லவற்றை நினைக்க வேண்டும். இனிய காண்க என்பது வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட இனியவற்றை நினைக்க வேண்டும், நல்லவற்றை நினைக்க வேண்டும். நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். நமக்கு ஏற்படுகிற இன்னல்களை பெரிதாக்க கூடாது. ஏனென்றால் இந்த இன்னல்கள் கூட உயர்ந்ததனால் வருகிற இன்னல்கள் தானே தவிர அது தனியாக வருகிற இன்னல்கள் அல்ல. ஒருவர் மிகப்பெரிய வர்த்தகம் செய்கிறார் என்றால், பிரச்சனைகளோடு இருக்கிறார் என்றால், வர்த்தகம் செய்து இந்த உயர்ந்த நிலையில் இருப்பதால் தானே பிரச்சனைகள் வருகிறது. எதுவுமே செய்யாவிட்டால் பிரச்சனைகளே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் திருவள்ளுவர் கூறியதைப் போல நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே இனியவற்றை காண வேண்டும், இனியவற்றை பேச வேண்டும். அதனால்தான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று அவர் சொன்னார். கனி என்றால் பழம் என்று பொருள் அல்ல. நாம் எந்த பயன்பாட்டிற்காக ஒன்றை கவர்கிறோமோ அந்த பயன்பாட்டிற்கான பருவத்தில் கவர வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தக்காளியை பழமாக கவர வேண்டும், பாகற்காயை காயாகத்தான் கவர வேண்டும். அதிலே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று பழமாக கவரக்கூடாது. ஒரே பொருளில் கூட ஊறுகாய் போடுவது என்றால் காயாக மாங்காயை பறிக்க வேண்டும், உண்பதாக இருந்தால் பழமாக பறிக்க வேண்டும், வடுவாக நாம் பயன்படுத்த போகிறோம் என்றால் பிஞ்சாக பயன்படுத்த வேண்டும். எந்த பருவத்தில் பயன்படுத்த போகிறோம் என்பது முக்கியம். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிறவர் மிகப்பெரிய அறிஞர், பரோபகாரி, பலருக்கும் உதவியவர், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்த்த கருணை உள்ளம் கொண்டவர். அவர் திருவள்ளுவரை பற்றி எழுதுகிற போது, திருக்குறளை பற்றி கூறுகிற போது, வாழ்க்கை உடன்பாடு கொண்ட மகத்தான நூல் என்று குறிப்பிடுகிறார். காரணம், அந்த காலத்தில் எழுதப்பட்ட பல நூல்கள் வாழ்க்கை மறுதலிப்பாக இருந்தது. அவையெல்லாம் இன்னாதவற்றை பட்டியலிட்டவை. ஆனால் திருவள்ளுவர் தான் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியது என்று குறிப்பிட்டார். அவர் பொருட்பாலை எழுதினார். திரு ஆவுடைப்பன் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்றார். வறுமையை காட்டிலும் கொடியது எது? வறுமைதான் வறுமையை காட்டிலும் கொடியது என்றார். ஏனென்றால் வறுமை இருப்பவன் தன்னுடைய துன்பங்களை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. வளமை இருக்கிறவர்கள் துன்பத்தை கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எப்படி என்றால், வீட்டிலேயே மரணமடைவதா அல்லது வசதியான இடத்தில் சென்று மரணமடைவதா என்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். வறியவனுக்கு வாய்ப்பே இல்லை என்பதால் வள்ளுவர் சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொன்னார். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். காரணம், அவர் வாழ்க்கையை நுட்பமாக பார்க்கிற மனப்பக்குவம் கொண்டவர். இந்த வாழ்க்கையை உடன்பாடோடு கொள்கிற மனிதன்தான் வாழ்கிற சில காலமாவது மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் திருவள்ளுவர் பொருட்பாலை படைத்தார், காமத்துப்பாலையும் படைத்தார். அறத்துப்பாலிலும் மேன்மையான கருத்துக்களை அவர் சொன்னதற்கு காரணம், நாம் பெறுகிற மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். தவறான வழிகளில் பெறுகிற மகிழ்ச்சி நிலைத்து நிற்காது என்பதை அவர் தெளிவுபடுத்தியதற்கு காரணம், அந்த இனியவை ஒரே நொடியில் இல்லாமல் 10 நொடிகளாவது நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார். நாம் பல பேரை பார்க்கலாம், அவர்கள் தாங்கள் செய்கிற பணியை கூட குறைவாக சொல்வார்கள். எங்கே பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால், ஓர் அலுவலகத்தை சொல்லி அங்கே குப்பை கொட்டுகிறேன் என்று சொல்வார்கள். நாம் குப்பை கொட்டுபவர்களை கூட தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லுகிற கௌரவத்தை தருகிறோம். குப்பைகளை அள்ளுகிறவர்கள் கூட மன மகிழ்ச்சியோடு அள்ளுவதை நான் தினமும் வீதியிலே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மனத்திலே தூய்மை இருக்கிறது, நம் தெருவிலே குப்பை இருக்கிறது. சிலர் அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் இனியவற்றை காண்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். பல பேர் தங்களுடைய பணியை பற்றியே சொல்லும்போது ஒரு கதையை சொல்வார்கள். ஒரு கழுதை இருந்ததாம்.
அது எல்லாவற்றிற்கும் இப்படித்தான் ஆட்டுமாம். ஒருபோதும் தன்னுடைய கழுத்தை பக்கவாட்டில் ஆட்டாது. யாராவது அதை பக்கவாட்டில் ஆட்ட வைத்தால், வேண்டாம் என்பது போல ஆட்ட வைத்தால் 1,00,000 ரூபாய் பரிசு என்று சொன்னார்களாம். ஒருவர் அந்த கழுதையின் காதில் எத்தனையோ பேர் எத்தனையோ முயற்சிகள் செய்து தோற்று போய்விட்டார்கள். ஒருவர் அந்த கழுதையின் காதிலே போய் எதையோ கிசுகிசுத்தார். வேகமாக அது வேண்டாம் என்று ஆற்றியதாம். அவருக்கு 1,00,000 கொடுத்துவிட்டு என்ன கேட்டாய் என்று கேட்டார்கள். நான் அந்த கழுதையிடம் கேட்டேன், என் பணியை செய்வதற்கு நீ தயாரா என்று கேட்டேன், வேண்டாம் என்று அது தலையாட்டி விட்டது என்று சொல்வார்கள். நாம் நம்மை சுற்றி இருக்கிற பலரை பார்க்கிறோம். விரக்தியின் உச்சமாக இருக்கிறார்கள், எண்ணத்தே கண்ணையாவாக இருக்கிறார்கள். என்ன பணியாற்றி என்ன பயன், என்ன செய்து என்ன பயன், பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து என்ன அவர்கள் பயன் கண்டோம், வேலை செய்தோம் என்ன நடந்தது என்று அவர்களிடம் சிறிது நேரம் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே விரக்தி வந்துவிடும். சில பேருடைய பார்வையை பார்த்தாலே உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். நான் சொல்வதெல்லாம் இவர்களை மருந்து கடைக்கு முன்னால் சில நேரம் உட்கார வைத்து தூக்க மாத்திரை வேண்டும் என்பவர்களை எல்லாம் வந்து இவர்கள் முகத்தை ஒரு முறை பார்க்க சொன்னால் தூக்க மாத்திரையே தேவைப்படாத அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள். சிலரோடு நீங்கள் திரைப்படத்திற்கு செல்ல முடியாது. சென்றால் அங்கே கதாநாயகன் மேலே எழுந்து அடிப்பதை பார்த்து இவர்கள் சொல்வார்கள், இது புவியீர்ப்பு இசைக்கு எதிராக இருக்கிறது, இது சாத்தியமே இல்லை என்பார்கள். நல்ல பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல் வரும், பாட்டு வருகிறது, ஆனால் இந்த இசைக்கருவிகளை எல்லாம் யார் இசைக்கிறார்கள் என்று கேட்பார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் தர்க்கம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். சிலரோடு உண்ண செல்ல முடியாது. அங்கே சென்றால் நீங்கள் மாதுளம்பழம் ரசம் வேண்டும் என்று கேட்டால் இவர்கள் மாதுளம்பழம் ரசம் எனக்கும் வேண்டும், சிறிது நேரம் கழித்து அவரை அழைத்து சர்க்கரை வேண்டாம், அவர் சிறிது தூரம் சென்றதும் பனிக்கட்டி போட வேண்டாம், சிறிது தூரம் சென்றதும் மாதுளம் வேண்டாம், வெறும் தண்ணீர் தான் அவர்களுக்கு வேண்டும். இவர்களோடு சாப்பிட்டால் முதல் வாயிலே இதெல்லாம் ஒரு சாப்பாட்டா, மனிதன் சாப்பிடுவானா என்று அவர்கள் சாப்பிடுவார்கள். நீங்கள் எதையாவது விரும்பி சாப்பிட்டால் அவ்வளவுதான், இதையெல்லாம் சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகி இதயம்தான் பாதிக்கும் என்று உங்களையும் சாப்பிட விட மாட்டார்கள். இவர்களோடு சுற்றுலாவிற்கும் செல்ல முடியாது. சென்றால் எங்கே அழகான ஒரு இடத்தை பார்த்தாலும் நீங்கள் வியந்து பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், இதை விட நம்மூரிலேயே ஒன்று அழகாக இருக்கிறது என்பார்கள். அல்சிபிடஸ் என்பவன், அவனை பற்றி சாக்ரட்டிஸ் சொன்னார், அல்சிபிடிஸ் எல்லா ஊருக்கும் செல்கிறான், ஆனால் அவனிடம் எந்த மாற்றமும் வரவில்லை. ஏனென்றால் போகிற இடத்திற்கெல்லாம் தன்னுடைய ஊரையே தூக்கி செல்கிறான் என்று. தன்னுடைய ஊரை தூக்கி செல்பவன் சுற்றுலா போனால் எப்படி ரசிக்க முடியும்? தன்னை கழற்றி வைத்துவிட்டு போகிறவன் தான் இடங்களையும் ரசிக்க முடியும், மனிதர்களையும் மதிக்க முடியும் என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாம் அவர் கொடிது எது என்று ஔவையார் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர் இனிது எது என்பதற்கும் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார். இனிது யாதென தனி கேட்கின் தனி நெடுவேளாய், இனிது ஏகாந்தம் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவில்லோரை நினைவிலும் கனவிலும் காண்பது இனிதே என்று முடிக்கிறார். அதில் குறிப்பிடுவது ஏகாந்தம் என்று சொல்வது என்னவென்றால், சில நேரங்களில் இப்படி நமக்கு ஒத்து வராத மனிதர்களோடு இருப்பதை விட தனியாக இருப்பதே மேன்மையானது. நீங்கள் தனியாக இருக்கிற போதுதான் வாழ்க்கையை தரிசிக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் மனிதர்களோடு இருக்கிற போது சப்தங்களுக்கு நடுவில் வாழ்கிறீர்களே தவிர மௌனத்தை ஒருபோதும் நீங்கள் தரிசிக்க முடிவதில்லை. தனியாக அமர்கிற போதுதான் நமக்கு பல சிந்தனைகள் ஏற்படுகின்றன. நம்மை நாமே விசாரிக்கிறோம், நம் அனுபவங்களை மறுபரிசீலனை செய்கிறோம், நம் செயல்கள் சரியா என்று நாமே உரசி பார்க்கிறோம். அதனால் தனிமை சிறந்தது. ஆதியை தொழுதல் என்றால் அது எது தொடக்கத்தில் இருந்ததோ அதை குறிக்கிறது. எந்த விதமான பேதமும் இல்லாமல் ஆதி என்கிற போது அது அனைத்து பிரிவுகளையும் தாண்டியதாக இருக்கிறது. அடுத்தது அறிவினரோடு சேர்வது ஏனென்றால் ஒரு
சந்தனக்கட்டிக்கு அருகில் ஒரு கல் வெகு நாட்கள் இருந்தால் அந்த கல்லில் கூட மனம் ஏற்பட ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் யாருடன் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அறிவுள்ளோரை பகலிலும் இரவிலும் கனவிலும் நனவிலும் காண்பது இனிது என்றால் நம்முடைய சிந்தனை முழுவதுமே அந்த அறிவை நோக்கி இருக்கிற போது நாம் எந்த விதமான கவனச்சிதறலுக்கும் ஆளாக மாட்டோம். அது மட்டுமல்ல, அறிவு என்பது நாம தேடி பெறுவதில்லை, மற்றவர்களிடமிருந்து பெறுவதுதான் அதிகம். எத்தனை செய்திகளை நீங்கள் சொந்தமாக கற்று உணர்ந்தீர்கள்? நீங்கள் பல் துலக்குவதை யாரோ கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் குளிப்பதை யாரோ உங்களுக்கு போதித்தார்கள், நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை யாரோ ஒருவர் உங்களுக்கு உபதேசித்தார்கள், நீங்கள் எப்படி அமர்ந்தால் நல்லது என்பதை யாரோ ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம் பெற்றவை அனைத்தும் மற்றவரிடமிருந்து கற்றவைதானே என்பதை உணர வேண்டும். அதனால் அறிவுள்ளோரை சிந்திப்பதும் அறிவுள்ளோரை காண்பதுமே நம்மிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று ஔவையார் சொன்னார். திருவள்ளுவர் சொன்னார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுலகிற்கெல்லாம் இனிது என்று சொன்னார். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேறுகிறான் என்றால் அவனை விட அவன் மகன் பணக்காரன் என்பது முன்னேற்றம் அல்ல. என்னை விட என் மகன் அறிவாளி என்று ஒரு தந்தை பார்க்கிறான் அல்லவா, அதுதான் இனியது. ஏனென்றால் என்னுடைய வயதில் நான் பெற்றதை விட என் மகன் அதிகம் கற்றிருக்கிறான், அதிகம் தெரிந்திருக்கிறான் என்கிற போது நம் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். அதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தமிழிலே இன்னா 40 என்கின்ற 14 கீழ்கணக்கும் உண்டு, இனியவை 40 என்கின்ற 14 கீழ்கணக்கும் உண்டு. நாம் எப்படி இன்சொல்லை பேச வேண்டும் என்பதற்கு அறநெறிச்சாரத்தில் ஒரு பாடல் உண்டு. நாம் அனைவருமே விவசாயிகள் என்கிறது அந்த பாடல். நாம் விவசாயிகளாக ஆக வேண்டும் என்கிறது அந்த பாடல். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களை கொட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சிய அரங்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்பதுதான் அறநெறிச்சாரம் சொல்கிற பாடல். இன்சொல் தான் விளைநிலம், அதில் ஈகை தான் வித்து. வன்சொல்லை நீக்க வேண்டும், வாய்மை என்கிற எருவை இட வேண்டும். அப்போது அந்த அறக்கதிர் வரும், அந்த அறக்கதிரை நீங்கள் அறுவடை செய்யலாம் என்பது அந்த பாடல். இப்போது இனியவை 40 என்று வருவதில் திரு சுந்தராவுடைப்பன் பல செய்திகளை சொன்னார் இல்வாழ்க்கையை பற்றி. கணவனும் மனைவியும் ஒன்றி வாழ முடியவில்லை என்று அவர் கணவன் பக்கத்திலிருந்து பேசினார், நான் மனைவி பக்கத்திலிருந்து பேசுகிறேன். பல நேரங்களில் இல்லத்திலேயே இருக்கிறவர்களுக்கு கணவன்தான் மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கிறான், அவன்தான் அவர்கள் வாழ்க்கையின் முக்கியமாகவும் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கு திருமணம் பிரகாரம், பெண்களுக்கு அதுதான் கர்ப்ப கிரகம். அதனால் அவர் இனியவை 40 ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது நாம் யோசிக்க வேண்டியது. நிலையாமை நோக்கி நெடியோர் துரத்தல் தலையாகத்தான் இனிது நன்கு என்று. திருமண வாழ்க்கை எந்த வகையிலுமே ஒத்து வரவில்லை என்று இருவர் முடிவு செய்தால் அவர்கள் இல்லறத்தில் இருப்பதை விட துறவரத்திற்கு போவதுதான் அவர்களுக்கு நல்லது என்பது. அது ஏன் கூறுகிறார்கள் என்றால், சிலரால் யாரோடுமே ஒத்துப்போக முடியாது. சிலரை நீங்கள் பார்க்கலாம், இல்லத்தில் சண்டை போடுவார்கள், பேருந்துக்கு காத்திருக்கிற போது சண்டை போடுவார்கள், நடத்துனரோடு சண்டை போடுவார்கள், உணவு விடுதிக்கு சென்றால் சண்டை போடுவார்கள், அலுவலகத்தில் அத்தனை பேரோடும் பிரச்சனை செய்வார்கள். யாரோடுமே ஒத்துப்போக முடியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திருமணத்திலும் ஒத்துப்போக முடியாது, அவர்களுக்கு துறவரமே மேல் என்பதைத்தான் அந்த இனியவை 40 பாடல் குறிப்பிடுகிறது. அதே இனியவை 40 இன்னொரு அற்புதமான பாடல் வருகிறது. கற்றார் முன் கல்வி உரைப்பது மிகை நன்று,
மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிது, எல்துணை ஆயினும் இரவாமல் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது என்று குறிப்பிடுகிறது. நீங்கள் படித்ததை கூட ஒரு பண்புள்ளவர்கள் மத்தியில் தான் சொல்ல வேண்டும், அவர்கள்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். பைபிளிலே ஒரு வாசகம் வருகிறது, பன்றிகளின் முன்னால் முத்துக்களை போடாதீர்கள், அவை இடறிவிட்டு உங்கள் மீது பாயும் என்கிற ஒரு வாசகம். நீங்கள் அறிவாளிகளின் முன்புதான் படித்தவற்றை சொன்னால் அவர்கள் சிலாகிப்பார்கள். திருப்பூரிலே இந்த புத்தக திருவிழாவிலே இத்தனை பேர் தான் இருக்கிறீர்கள் என்றால் கூட நீங்கள் இதை ஆழ்ந்து கவனிப்பதால் என்னால் தொடர்ந்து பேச முடிகிறது. ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். கிருஷ்ணனிடம் துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து உதவி கேட்கிறார்கள். அர்ஜுனன் கால் மாட்டில் அமர்ந்திருக்கிறான், துரியோதனன் தலைமாட்டில் அமர்ந்திருக்கிறான். தலைக்கணம் பிடித்தவன் தலைமாட்டில் அமர்வான். முதலில் விழித்தவுடன் அர்ஜுனை பார்க்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? நான் வேண்டுமா, என் படை வேண்டுமா? நீ போதும். துரியோதனன் படையை கேட்கிறான். அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கேட்கிறார், நான் மட்டும் போதும் என்று ஏன் முடிவுக்கு வந்தாய்? அர்ஜுனன் சொல்கிறான், தூக்கத்தில் இருக்கிற 1,00,000 பேரை விட விழிப்புணர்வுடன் இருக்கிற ஒருவர் மேன்மையானவன் என்று சொல்கிறார். எனவே கற்றார் முன்னால் கல்வி உரைக்க வேண்டும். மிக்கார் எல்லா வகையிலும் நம்மை விட மேம்பட்ட மனிதர்களை நாம் சேர்ந்து ஒழுகுதல், அவர்களைப் போல மேன்மை கற்றுக்கொள்வோம். பெருந்தன்மை மிக்கவர்கள், கருணை மிக்கவர்கள். கருணை உள்ள ஒரு மனிதனிடம் நீங்கள் பழகும் போது உங்களுக்கும் கருணை வரும். ஒருவருக்கு கொடுப்பது எத்தனை நாட்களானாலும் பழக்கத்தில் வராது என்று ஔவையார் சொல்லுகிறார். செந்தமிடும் நாப்பழக்கம் என்று இல்லை. நீங்கள் கருணை உள்ள ஒரு மனிதனோடு பழகினால் உங்களை அறியாமல் உங்களுக்கும் கருணை வரும். நேச்சர் என்பதை நர்ச்சர் என்பது மாற்றக்கூடியது, அதை நீங்கள் காண முடியும். பெருந்தன்மை உள்ள ஒரு மனிதனை பார்க்கிற போது நாமும் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும் என்று தோன்றாதா? ஒரு மன்னன் ஒரு கானகத்திற்கு சென்றபோது ஒரு இளைஞனை கண்டான், அழைத்து கொண்டு வந்தான், அவனை அருகிலேயே வைத்து கொண்டான். எதை சாப்பிட்டாலும் அதை பாதி அவனுக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவான். இந்த பழக்கத்தை அவன் நிறுத்தவில்லை. முதலில் அவனுக்கு கொடுப்பான். அத்தனை அன்பு அந்த இளைஞனுக்கும் அரசன் மீது அவ்வளவு அன்பு. ஒரு நாள் யாரோ ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வழக்கம் போல அதை பாதியாக வெட்டி அந்த இளைஞனிடம் கொடுத்தான். அவன் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு, நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கை நீட்டினான். இன்னொரு பாதியாக வெட்டி கொடுத்தான். சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டான். இவ்வளவு பேராசை பிடித்தவனாக இருக்கிறானே என்று அந்த கடைசி துண்டை மன்னன் வாயிலே போட்டார். அவ்வளவு கசப்பு, அவ்வளவு புளிப்பு, சாப்பிடவே முடியவில்லை, துப்பி விட்டார். இந்த பழத்தை போய் சுவையாக இருக்கிறது என்று சாப்பிட்டாயே, பாதி நீங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சாப்பிட்டேன் என்றார். அப்படி பெருந்தன்மை மிக்கவர்களோடு இருக்கிற போது நாமும் பெருந்தன்மை உள்ளவர்களாக ஆவோம். பரோபகாரம் உள்ளவர்களோடு சேருகிற போது நமக்கும் பரோபகாரம் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் பார்க்கலாம், கோயில் திருவிழாக்களில் நன்கொடை வசூலிப்பவர்கள் ஒரு பெரிய நோட்டு போட்டிருப்பார்கள். அதை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நீங்கள் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று பார்ப்பீர்கள். நமது பக்கத்து வீட்டுக்காரர் 100 ரூபாய் கொடுத்தால் குறைந்து நாம் ஒரு 150 கொடுக்க வேண்டும். அவரை விடவா பெருந்தன்மையில் நாம் குறைவாக போய்விட்டோம் என்று நினைப்போம். ஏனென்றால் இந்த பரோபகாரம் கூட தொற்றிக்கொள்ளக்கூடியது, பற்றி கொள்ளக்கூடியது. சிறியதளவாக இருந்தாலும் மற்றவரிடம் கையேந்தாமல் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இனிது என்று இனியவை நாற்பது குறிப்பிடுகிறார். அவர் பிசிராந்தியார் எழுதிய அந்த பாடலை இங்கே சொன்னார். யாண்டு பலவாக நரையிலவாகுதல். இதிலே உண்மையிலேயே அவருடைய மனைவி மாட்சிமை பொருந்தியவரா, மக்கள் அறிவினால் நிரம்பியவர்களா, அல்லது அவரிடம் பணியாற்றுபவர்கள் எல்லாம் அவர் இட்ட பணியை மட்டுமில்லாமல் இடாத பணிகளை எல்லாம் குறிப்பறிந்து செய்கிறார்களா, அரசன் உண்மையிலேயே அல்லது செய்யாத காக்கும் தன்தலை கொண்டவனா, அல்லது அங்கே இருக்கிற சான்றோர்கள் எல்லாம் ஆன்றவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோரா? இல்லை, அவர்கள் எல்லோரும் நம்மை போலத்தான். ஆனால் பிசிராந்தியார் அவர்களை எப்படி பார்த்தார்?
மனைவியை இன்றிலிருந்து மாட்சிமை பொருந்திய மனைவியாக நீங்கள் பாருங்கள், இல்லறம் சிறக்கும். உங்கள் குழந்தைகளை அறிவு நிரம்பியவர்களாக பாருங்கள், அவர்கள் அறிவு நிரம்பியவர்களாக தோன்றுவார்கள். நீங்கள் உங்கள் கீழே பணியிருப்பவர்களிடம் அதை செய் என்று சொல்லாமல் அதை கொஞ்சம் செய்து தருகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள், அவர்கள் செய்வார்கள். நாம் அணிந்திருக்கிற கண்ணாடியை பொறுத்துத்தான் நிறம் இருக்கிறதே தவிர அவர்கள் நல்லவர்கள் அல்ல, நாம் நல்லவர். விஸ்ராந்தியார் நல்லவர். அதனால் அவர் பார்க்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவே அவருடைய கண்களுக்கு தெரிந்தார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. நாம் எப்போதுமே ஆக்கப்பூர்வமான நேர்முறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் 6 கூறுகள் தேவைப்படுகின்றன. முதலாவதாக, நாம் எதையுமே ஆக்கப்பூர்வமாக பார்க்க வேண்டும், பாசிட்டிவ் திங்கிங். அடுத்ததாக, நடக்கும் என்கிற எண்ணத்தோடு ஒன்றை தொடங்க வேண்டும், ஹோப். இந்த ஹோப்பை பற்றி சொல்லுகிற போது அது நல்ல காலை உணவு, ஆனால் மோசமான இரவு உணவு என்று சொல்வார்கள். காலையிலே நம்பிக்கையோடு இருக்கலாம், ஆனால் நாள் முழுவதுமே எதுவுமே செய்யாமல் நம்பிக்கையோடு இருந்தால் அது மோசமான இரவு உணவு தானே. அதனால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் அது மிகவும் முக்கியம். ஏன் தன்னம்பிக்கை முக்கியம் என்றால், எதை செய்கிற போதும் என்னால் முடியும் என்று நினைக்காதவன் வெற்றி பெற முடியாது. ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். எனக்கு காலிலே அடிபட்டு நான் சிறிது சிறிதாக குணமடைந்த நேரம், பல பேர் உன்னால் நடக்க முடியாது, நொறுங்கி போன எலும்பு என்றார்கள். நடக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருந்தது. நடக்க ஆரம்பித்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் பக்கவாதத்திலே படித்து விட்டார். அவரை சென்று பார்த்தேன். அவரிடம் சொன்னேன், நீங்கள் உடல் இயக்க பயிற்சிகளை எல்லாம் செய்தால் நலமாகி விடுவீர்கள். நான் நலமாகவில்லையா? அதை போல நீங்களும் பயிற்சிகள் செய்யுங்கள், நலமாகி விடுவீர்கள் என்றேன். அவர் சொன்னார், உங்கள் அளவுக்கு என்னால் செய்ய முடியாது என்றார். அப்போதே எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இப்படி எதிர்மறையாக பேசுகிறார், தன்னம்பிக்கை இல்லாமல் பேசுகிறார். ஒரே மாதத்தில் அவர் இறந்து விட்டார். காரணம், நம்மால் செய்ய முடியும் என்று நினைப்பது தான் நம்முடைய வலிமையாக இருக்க முடியும். நீங்கள் அந்த மிருக கிரக தொலைக்காட்சியை பாருங்கள். அதிலே ஒரு முறை நான் பார்த்தேன், ஒரு கழுகு எஞ்சியவற்றை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு நரி வருகிறது, ஆக்ரோஷமாக நரி வருகிறது. கழுகு பயந்து பின்வாங்குகிறது. நரி சாப்பிடும்போது திடீரென ஏதோ ஒரு நம்பிக்கை வந்ததாக கழுகு ஆக்ரோஷமாக பாய்கிறது. நரி விட்டு விட்டு ஓடிவிடுகிறது. யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த காட்டிலே கோலோச்ச முடிகிறது. நம்பிக்கையினால் நடக்கிறது, தன்னம்பிக்கையினால் நடக்கிறது. அடுத்தது முக்கியமானது, மீண்டு வருகிற இயல்பு. மீண்டு வருகிற இயல்புக்கு திருப்பூரையே நாம் உதாரணமாக சொல்லலாம். ஒரு காலத்தில் தொய்வுற்று இருந்தது. நண்பர் திரு ராஜசண்முகம் அவர்கள் சில பட்டறைகளை எல்லாம் நடத்தி பலரை வரவழைத்து உற்சாகப்படுத்தினார். நாம் எல்லாம் மீண்டு வர முடியும் என்று உற்சாகப்படுத்தினார். மீண்டு வந்தார்கள். மறுபடியும் பழைய நிலைக்கு நான் வருவேன் என்று எல்லா சோர்வுகளையும் கடந்து வருகிற மனிதன்தான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். பல தோல்விகளை எல்லாம் அடைந்தாலும் அதற்கு பிறகு வெற்றி பெறுவேன், போர்களில் தோற்பேன், சரப்போர்களில் வெல்லுவேன். ஐ வில் லூஸ் இன் பேட்டில்ஸ் பட் வின் இன் வார்ஸ் என்று நினைப்பவன் தான் மேம்பட முடிகிறது, மீண்டு வருகிற தன்மை. அடுத்தது, நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கை வாதத்தோடு இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நன்றியுணர்வோடு இருங்கள். சிசரோ சொல்கிறார், பண்புகளிலேயே மிக மேன்மையான பண்பு நன்றியுணர்வு தான் என்கிறார். ஒருவேளை ஒரு மனிதனிடம் நன்றி இல்லாவிட்டால் அவனை நீங்கள் நம்பாதீர்கள், அவன் எதற்கும் துணிந்தவனாக இருப்பான். நன்றி இல்லாதவன் எந்த நேரத்திலும் ஒரு துரோகியாக மாறுவான் என்பதை உணருங்கள். அவனிடம் எந்த பெருந்தன்மையுமே இருக்க முடியாது. அடுத்ததாக நாம் கருத வேண்டிய 6வது பண்பு, எதையுமே முன்னோக்கி பார்க்க வேண்டும். பல பேர் நேற்று நடந்தது, நேற்றுக்கு முன்னால் நடந்தது, போன வருடம் நடந்தது, இவற்றையே அலசி அலசி நொந்து போவார்கள். யார் வாழ்க்கையை முன்னோக்கி பார்க்கிறார்களோ, மனிதர்களுக்கு அதனால் தான் கண்களை முன்னால் வைத்தார்கள், நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. கலீல் கிப்ரான் எழுதுவார், நீங்கள் திரும்பி எலும்புக்கூடுகளின் மீது உங்கள் நிழல்கள் விழுவதை பார்க்காதீர்கள்,
நட்சத்திரங்களையும் வானத்தையும் பாருங்கள், நம்பிக்கையோடு நடங்கள் என்று குறிப்பிடுவார். அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் முன்னோக்கி பார்க்கிற மனப்பான்மையோடு இருக்கிற போதுதான் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள். இதிலே கூட நம்பிக்கை வாதத்திலே பல நம்பிக்கை வாதம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை வாதங்களில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் வருகிற பிரச்சனைகளை 6 விதமாக பிரிக்கலாம். வருகிற பிரச்சனைகளை நான் சமாளிப்பேன், வெற்றி பெறுவேன் என்று நினைப்பார்கள். ஹானிபால் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். எதிராளிகளிடம் ஏகப்பட்ட படை வீரர்கள் இருக்கிறார்கள். அவர் செய்ததெல்லாம் தன்னிடம் இருக்கிற எருதுகளின் கொம்பில் துணியை கட்டி எண்ணெய் வைத்து அவற்றை துரத்தினார். அவை வெடிக்கிற சத்தத்தோடு போவதை பார்த்து பயந்து போன ரோமாபுரிய படை பின்வாங்கியது. ஹானிபால் அந்த யுத்தத்தில் தோல்வியை தவிர்த்தார். காரணம், என்னால் சமாளிக்க முடியும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. இரண்டாவதாக, சில பேர் சில நேரங்களில் நம்பிக்கையோடு இருப்பார்கள், சில நேரங்களில் அவநம்பிக்கையோடு இருப்பார்கள். இன்று இருக்கிற பல இளைஞர்களுடைய பிரச்சனையே, ஒரு போட்டித் தேர்வை எழுதுகிற போதே அவர்கள் பயப்படுகிறார்கள், என்னால் முடியாது என்று நினைக்கிறார்கள். ஒரு வர்த்தகத்தை தொடங்குகிற போது எனக்கு இது சாத்தியமா என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேறொரு இடத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நம்பிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம். மூன்றாவது, வருகின்றவற்றை எப்படி சமாளிப்பது என்கிற திட்டம் வகுத்துக் கொள்பவர். அவர்கள் இந்தந்த பிரச்சனைகள் வரும், அதை சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டு அதை சமாளிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக, சில பேர் அவர்கள் எப்போதும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்து கொண்டு நம்பிக்கை வாதம் மட்டும் இருக்கும், முயற்சி இருக்காது, தோற்று போவார்கள். சில பேர் இருப்பார்கள், அவர்கள் சாதகங்களை மட்டும் பட்டியலிடுவார்கள், பாதகங்களை விட்டு விடுவார்கள். அதன் காரணமாக அவர்கள் தோல்வியடைவார்கள். முட்டாள்தனமான நம்பிக்கை வாதம் சில பேரிடம் இருக்கும். அவர்கள் எந்த பிரச்சனையில் ஈடுபடுகிறார்களோ அது பூதாகாரமானது என்பதையே தெரிந்து கொள்ளாமல் அதிலே ஈடுபட்டு தோல்வியை தழுகிறவராக இருப்பார்கள். இதை நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். உதாரணமாக, நாம் சவுதி அரேபியாவில் இருந்த மன்னர் ஷா செங்கிஸ்கானை குறைவாக எடை போட்டார். இந்த மங்கோலியர்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தார். அவரிடம் ஒரு மண்டல தலைவனாக இருந்த ஒருவனுக்கு அவர் சரியான முறையில் அறிவுரை வழங்கவில்லை. செங்கிஸ்கான் தூதர்களை அனுப்பிய போது வெட்டி சாய்த்தான் அந்த மண்டல தளபதி. அதனால் செங்கிஸ்கான் மிகப்பெரிய படையோடு வந்தார். அந்த படை அவர்களையெல்லாம் அடித்து நொறுக்கியது. அதன் காரணமாக ஷா என்பவன் கடைசியில் ஒரு தீவிலே அனாதையாக பிச்சை எடுத்து இறந்து போனதை பார்க்க முடிகிறது. காரணம், முட்டாள்தனமான நம்பிக்கை வாதம் ஒருபோதும் பயன் தராது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நம்பிக்கை வாதம் என்பதும் இனியவற்றை காண்பது என்பதும் எல்லா நேரங்களிலும் நாம் அப்படியே செய்துவிட வேண்டும் என்கிற அடையாளம் அல்ல. அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை வாதம் உள்ளவன், எதையும் சமாளிக்கிற திறமை உடையவன் ஒருவன், திட்டங்களை வகுக்கிற ஒருவன் வெற்றி பெறுவான் என்பதற்கு கியூபாவிலே நடந்த புரட்சி ஒரு அடையாளமாக இருக்கிறது. கியூபாவிலே பத்திஸ்தா என்கிற ஒரு கொடுங்கோலன் இருந்தான். அவனை எதிர்த்து ஃபிடல் காஸ்ட்ரோவும் ஷே குவாராவும் ஒரு சின்ன படை, வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 200 300 என்று. ஆனால் அவருடைய வரலாற்றை எழுதியவர்கள் 80,000 பேர் தான் இருந்தார்கள் என்கிறார்கள். அந்த 80,000 பேர் அந்த பத்திஸ்தாவினுடைய அத்தனை படையும் முறியடித்து கியூபாவை கைப்பற்ற பத்திஸ்தா உயிருக்காக பயந்து ஓடினார் என்றால் அதற்கு காரணம், அவர்களிடம் வெறும் நம்பிக்கை வாதம் இல்லை, சரியான அணுகுமுறையோடு அதை செய்தார். ஃபிடல் காஸ்ட்ரோவிடம் பின்னால் கேட்டார்கள், நீங்கள் சில பேரோடு சென்று அந்த புரட்சியில் வெற்றி பெற்றீர்களே, அது எப்படி சாத்தியமானது? அப்போது எனக்கு முதிர்ச்சி இல்லை, இப்போது இருந்தால் அதில் பாதி பேர் தான் கூட இருப்பார்கள், அதோடு நான் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று கியூபாவை சார்ந்து அவர் சொன்னார். நாம் எப்போதுமே ஒருவருக்கு ஒரு ஒரு செய்தி எளிது என்று சொன்னால் அவர்களால் செய்துவிட முடியும். ஒரு வகுப்பிலே 2 மாணவர்களை பிரித்து ஆசிரியர் ஒரு பாதிக்கு வினாத்தாளை கொடுக்கிற போது, இது கடினமான வினாத்தாள், பார்த்து எழுதுங்கள் என்றார். இன்னொரு பகுதிக்கு எளிதான விடைத்தாள், பார்த்து எழுதுங்கள் என்றார். கடினமானது என்று சொன்னவர்கள் குறைவான மதிப்பெண் பெற்றார்கள்.
எளிதானது என்று சொன்னவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றார்கள். காரணம், கடினம் என்று நினைத்தால் நம்மை அறியாமலேயே பதற்றம் ஏற்பட்டு விடுகிறது, பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதனால்தான் ஜென்னிலே ஒரு கதை உண்டு. ஒரு கண்ணாடி குடுவையை ஒரு சீடனுக்கு குரு கொடுத்தார். இதை கீழே போட்டால் குட்டி விடுவேன் என்று சொன்னார். சொன்னதோடு அவன் தலையில் ஒரு குட்டையும் வைத்தார். நான் கீழே போடவே இல்லையே, அதற்குள் ஏன் குட்டினீர்கள்? போட்ட பிறகு குட்டினால் என்ன, குட்டாவிட்டால் என்ன? இந்த குட்டை நினைவில் வைத்து கொண்டு நீ கீழே போடாமல் இருப்பாய் என்று அவர் பதில் சொன்னார். அதனால் முக்கியமானது என்னவென்றால், நாம் எந்த மனநிலையோடு ஒன்றை அணுகுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதற்கான வெற்றி அமைகிறது. நாம் இது மகிழ்ச்சியானது, இது செய்ய முடியும், இது நிறைவேற்றக்கூடியது என்று நினைக்கின்ற போது அனைத்து சாளரங்களும் திறந்து கொள்கின்றன. இன்னாதது இவ்வுலகம் என்று ஏன் நினைக்கிறோம் என்றால், ஒரே ஒரு கதவை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு கதவு திறக்காதா என்று. இந்த ஒரு கதவு மூடட்டுமே, 1000 சன்னல்கள் திறந்திருக்கின்றனவே. அதன் வழியாக காற்று வருகிறதே, நறுமணம் வருகிறதே, நல்ல நல்ல பறவைகளை பார்க்க முடிகிறது, பட்டாம்பூச்சிகளை தரிசிக்க முடிகிறது, வானத்தில் வந்திருக்கிற நிலவை காண முடிகிறது, நட்சத்திரங்கள் எல்லாம் மின்மினியைப் போல நம் கண்களில் வந்து விடுகின்றனவே, அவற்றை ரசிக்க முடிகிறது என்று நாம் நினைக்கிற போது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் ஜென்னிலே சிரிக்கும் புத்தர்கள் என்கிற ஒரு கோட்பாடு உண்டு. 3 துறவிகள், அவர்கள் தொந்தியும் தொப்பையுமாக சந்தைக்கு வருவார்கள். காலையில் வந்து மதியம் வரை சிரித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சிரிப்பதை பார்த்த மற்றவர்கள், என்ன இவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள், முட்டாள்களைப் போல இருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் தொடர்ந்து சிரிக்க சிரிக்க இவர்களுடைய சிரிப்பை பார்த்து பார்த்தே மற்றவர்களுக்கும் சிரிப்பு வர ஆரம்பித்து விட்டது. அவர்களும் சிரிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த சிரிப்பு தொற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்கள் எப்போது வருவார்கள் என்று காத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த 3 வரவில்லை. அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி மக்கள் போனால் அதில் ஒருவர் இறந்து விட்டார். மக்கள் எல்லோரும் சோகமாக இருந்தார்கள். அந்த மற்ற 2 சிரிக்கும் புத்தர்களும் சிரித்து கொண்டே இருந்தார்கள். மயானத்திற்கு போகிற போது குளிப்பாட்டக்கூடாது, புதைக்கக்கூடாது, எரியூட்ட வேண்டும் அப்படியே என்று அவர் ஒரு நிபந்தனை விதித்ததால், சிதையூட்டுகிற போது அவருடைய இடுப்பிலே அவர் கட்டியிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தன்னை சிதையில் இடுகிற போது கூட மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த சிரிக்கும் புத்தர்கள். நாமோ நமக்கு ஒரு சின்ன வலி ஏற்பட்டால் அந்த வலிக்காக ஊரே வருந்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லோரும் பரிதாபப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம், விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களோ மரணத்தை கூட ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். தமிழ் இலக்கியங்களை நாம் பார்க்கிற போது அந்த காலத்தில் பஞ்சம் இருந்தது. இன்று இருப்பதைப் போல பொருளாதாரம் இல்லை, கடுமையான வாழ்க்கை முறை. அவர்கள் நாளை என்பது நிச்சயமற்ற சூழலில் இருந்தார்கள். காட்டு விலங்குகள் நாட்டிலே புகுந்து தாக்கக்கூடும் என்கிற நிலைமை. மழை பெய்தால் அங்கே அறுவடை கிடையாது. இன்று இருப்பதைப் போல உயர் ரக விளைச்சல்கள் இல்லை. இன்று இருப்பதைப் போல அரசு இழப்பீடு தருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் மன்னர்கள் கட்டிலம் இளைஞர்களை போருக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் இவற்றையும் மீறி அவர்கள் இனியவற்றை கண்டதனால்தான் அந்த பாடலையே எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் குறுந்தொகையையோ நற்றிணையையோ அவர்கள் எழுதினார்கள் என்றால் அவர்கள் இயற்கையை ரசித்து பார்த்தார்கள். நாம் குறிஞ்சிப்பாட்டை பற்றி படிக்கிறோம். அந்த குறிஞ்சிப்பாட்டிலே 99 மலர்களை கபிலர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அவர் ஒன்றும் கற்பனையில் குறிப்பிடவில்லை. அந்த அத்தனை மலர்களும் ஆதாரமாக இருப்பவை. அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு அவதானித்து கவனித்து உற்று நோக்கி அவற்றை பதிவு செய்திருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய தமிழ் இலக்கியங்களை எடுத்தால் பாரதியார் இந்த உலகத்தில் காண்பவையெல்லாம் மாயை அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதனால்தான் அவர் சொன்னார், நிற்பனவோ நடப்பனவும் பரப்பனவும் சொற்பனந்தானா பல தோற்ற மயக்கங்களா, கற்பதுவும் கேட்பதும் கவனிப்பதும் அற்ப மாயைகளா, அவற்றில் ஆழ்ந்த பொருள் இல்லையா என்று குறிப்பிட்டார்.
அவர் மாயையை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் சொன்னது இவையெல்லாம் அழகானவைதான். இன்னும் சொல்ல போனால் எது நிஜமானதோ அது அதிக நாள் தாக்கு பிடிக்காது. ஒரு பிளாஸ்டிக் மலர் தான் அதிக நாள் இருக்கும், நிஜமான ரோஜா அதிக நாள் இருக்க முடியாது. உண்மை நீடித்திருப்பதில்லை, உண்மை தருகிற தாக்கம் தான் நீடித்திருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ரோஜா உங்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஆனால் ஒரு அழகான மலர் ஏற்படுத்துகிற தாக்கம் எப்போதுமே உங்கள் மனத்திலே நின்று நிற்கும். அதனால் உண்மை நீடித்திருப்பதில்லை. அதைத்தான் அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் அவர் பல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நம்பிக்கை வாதத்தோடு சொன்னார். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிசையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டது அனைத்துமே நம்பிக்கை வாதத்தின் அடிப்படையில் இனியவை கண்டதன் காரணமாக ஏற்பட்டவை. பாரதிதாசன் எழுதினார், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை சமுதாயம் திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். அவர் குறிப்பிடுகிற போது கடைசியிலே சொன்னால், இயற்பொருள் பயன் தர மடித்திடில் பசிப்போம், ஈவது உண்டாமெனில் அனைவரும் புசிப்போம் என்று குறிப்பிட்டார். அவர் போரில்லாத ஒரு உலகத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அல்லவா? அதுதான் முக்கியம், அதுதான் இனியவை காண்பது. நாம் தொடர்ந்து இனியவற்றை சிந்தித்தால் இனியவை நிகழும் என்பதற்கான பல கருத்துருக்களை காண முடியும். முகமது யூனஸ் என்பவர் நோபல் பரிசு பெற்றவர். அவர் 3 பூஜ்ஜியங்களின் உலகம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் 3 பூஜ்ஜியங்களை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்று, வேலையின்மையில் பூஜ்ஜியம், வறுமையில் பூஜ்ஜியம், சுற்றுச்சூழலில் மாசு இல்லாமல் இருப்பதும் அதனுடைய ஆதர்சம். வேலையின்மையே இருக்கக்கூடாது, வறுமையே இருக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் கேடே இருக்கக்கூடாது என்பதை வைத்து அந்த நோபல் பரிசு பெற்றவர் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் சமூக வர்த்தகம் என்கின்ற ஒன்றை குறிப்பிடுகிறார். இந்த சமூக வர்த்தகம் என்பது என்ன? இந்த சமூக வர்த்தகம் என்பது ஒரு தொழிலை சமூக நன்மைக்காக செய்வது. அவர் ஒரு வங்கியை தொடங்குகிறார். யாருக்காக? பணம் படைத்தவர்களுக்காக அல்ல, வறியவர்களுக்காக. அன்றாடம் பூ விற்கிறார்களே அவர்களுக்காக, பழம் விற்கிறார்களே அவர்களுக்கு யார் கடன் கொடுப்பார்கள்? அவர்களுக்காக ஆரம்பிக்கின்றார். ஆனால் அந்த வர்த்தகத்தில் யாரெல்லாம் அவரிடமிருந்து கடன் பெற்றார்களோ அவர்கள் அனைவருமே திருப்பி செலுத்தி விட்டார்கள். அதைத்தான் அவர் சமூக வர்த்தகம் என்று அழைக்கிறார். வறியவர்கள் எப்போதும் திருப்பி தருபவர்களாகவே இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அறத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் திருப்பி தருகிறார்கள். இதிலே முக்கியமாக கவனிப்பது, இது திரும்பி வரும் என்று ஒரு பொருளை யாருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அது திரும்பி வருவதாக இருக்கிறது. அதனால்தான் ஒருவர் வந்து கடன் கேட்டார் 100 ரூபாய், இது திரும்பி வராது என்று கொடுத்தான். 1 மாதத்தில் அவர் கொண்டு வந்து கொடுத்து விட்டார் முல்லாவிடம். அடுத்த முறை 1 மாதம் கழித்து அவன் 100 ரூபாய் கேட்டான், கொடுக்க மாட்டேன் என்றவர் சொன்னான். நீ நம்பிக்கைக்குரியவன் அல்ல. அவன் கேட்டான், நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தீர்கள், நான் திருப்பி கொடுத்து விட்டேன், பிறகு நம்பிக்கைக்கு உரியவன் இல்லை என்று சொல்கிறீர்களே, ஏன் என்று. போன முறை நீ திருப்பி தரமாட்டாய் என்று நான் நம்பினேன், அந்த நம்பிக்கையை நீ கெடுத்து விட்டாய், அதனால் திருப்பி தரமாட்டேன் என்று சொன்னார். 2 முக்கியமான கதைகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, புதுமை பித்தன் எழுதிய பொன்னகரம். சின்ன கதை, 2½ பக்கங்கள் தான். அம்மாளு என்கிற ஒரு ஏழை, அவளுக்கு கணவன் முருகேசன், முருகேசனுக்கு ஒரு தம்பி, முருகேசனுக்கு ஒரு அம்மா. முருகேசன் ஓட்டுகிற குதிரை, மொத்தம் 5 ஜீவன்கள். அம்மாளு ஒரு மில்லிலே சொற்ப வருமானத்திற்காக வேலை செய்கிறாள். முருகேசன் அந்த குதிரை வண்டியை ஓட்டி சம்பாதிக்கிறான். ஒரு நாள் குதிரை வண்டியை அவன் மது அருந்திவிட்டு ஒயிலாக ஓட்டும்போது ஒரு டோக்கர் அடித்து அந்த குதிரை வண்டி சரிந்து விடுகிறது. குதிரைக்கு பலத்த காயம், முருகேசனுக்கும் அடி. வழியிலே படுத்து கிடக்கிறான். மனைவியை அழைத்து, எனக்கு பால் கஞ்சி வேண்டும், பசிக்கிறது என்கிறான். அவளிடம் பணம் இல்லை. இன்னும் 2 நாள் கழித்துத்தான் சம்பளம் போடுவார்கள். என்ன செய்வது? அவள் போய் தண்ணீர் பிடித்து கொண்டு வருகிறாள்.
அம்மாளுவின் மீது அங்கே ஒருவனுக்கு எப்போதும் கண். அவன் அவளை பார்த்து கொண்டே இருப்பவன். அவனோடு ஒதுங்குகிறாள். 2 ரூபாய் முருகேசனுடைய பால் கஞ்சிக்கு கிடைத்து விடுகிறது. கடைசியிலே புதுமை பித்தன் எழுதுகிறார், கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம் என்று முடிக்கிறார். இது புதுமை பித்தன் எழுதிய கதை. 2வது ஜெயகாந்தன் எழுதிய குற்றங்கள் பொய், தவறுகள் குற்றங்கள் அல்ல என்பது. நாகராஜன் என்கிற ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிற அதிகாரி. அவர் மனைவி ஒரு சீக்காளி. அலுவலகத்திற்கு செல்கிறார். அவர்தான் எல்லா முடிவையும் எடுப்பவர், திறமைசாலி, பக்குவமானவர். அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய தூரத்து சொந்தத்தை சேர்ந்த கண்ணையா என்பவன் வீட்டிற்கு வருகிறான். அவன்தான் அவருக்கு எல்லாம் செய்வான், பணிவிடை செய்வான். அவன் பாலிஷ் போடுவான், துணிகளை எடுத்து வைப்பான். திருமணம் செய்து கொள்ளவில்லை. சில நேரத்தில் இருவரும் அமர்ந்து மது அருந்துவதும் உண்டு. ஆனால் அலுவலகத்தில் மரியாதையாக நடந்து கொள்வான். அவன் அலுவலகத்திற்கு வந்து அவருக்கு எல்லாவற்றையும் பரிமாறுவான். இந்த நாகராஜனுக்கு ஒரு நேர்முக உதவியாளர் ஸ்டெல்லா என்கிற பெண், ஆங்கிலோ இந்திய பெண். நாகராஜனும் கண்ணையாவும் பலவற்றை பேசிக்கொள்வது உண்டு. மனைவி சீக்காளி என்பதால் மட்டுமல்ல, நாகராஜனுக்கு சற்று ஒழுக்கக்குறைவும் உண்டு. அதை பற்றியெல்லாம் கண்ணையாவுக்கு தெரியும். ஒரு நாள் கார் ஓட்டுகிற போது, உன்னுடைய அந்த நேர்முக உதவியாளருக்கு உன் மீது ஒரு கண் என்று கண்ணையா சொல்கிறான். அதை நாகராஜன் நிராகரிக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ளே அது சென்று விடுகிறது. ஒரு நாள் 500 ரூபாயை திருடி கொண்டு கண்ணையா காணாமல் போய் விடுகிறான். நாகராஜனுக்கு தானே பரிமாறி சாப்பிட தெரியாது. நிறைய ஆண்களுக்கு தாங்களே பரிமாறினால் சாப்பிட தெரியாது. யாராவது ஒருவர் பரிமாறினால்தான் சாப்பிட வரும். எனவே வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு வரலாம் என்று முடிவு செய்கிற போது நேர்முக உதவியாளர் சொல்கிறார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் பரிமாறுகிறேன். அவர் பரிமாறுகிறார். அக்கறையோடு அந்த ஸ்டெல்லா பரிமாறுகிற போது ஒரு நாள், நீயும் அமர்ந்து சாப்பிடலாமே என்கிறார். இருவரும் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். தான் கொண்டு வந்ததில் சிலவற்றை அவருக்கு கொடுக்கிறார். இருவரும் நன்றாக பழகத் தொடங்குகிறார்கள். ஆனால் நாகராஜன் தவறாக புரிந்து கொண்டு ஒரு நாள் பின்னால் இருந்து வந்து அவளை அணைத்து கொள்ள முற்படுகிறார். அவள் விடுவித்து கொண்டு ஓடுகிறாள். நாகராஜனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டு விடுவது, இப்படி நாம் நடந்து கொண்டோமே என்று. அவளை அழைக்கிறார். கண்களை எல்லாம் துடைத்து கொண்டு வந்து அமர்கிறார். சரி, நான் டிக்டேட் செய்வேன், எடுத்துக்கொள் என்கிறார். அன்புள்ள ஸ்டெல்லா, நீ என்னிடம் அன்பாக நடந்ததை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். இதுபோல நான் சில பேரிடம் நடந்தது உண்டு, எல்லை மீறியது உண்டு. அந்த எண்ணத்தில் நான் இப்படி நடந்து கொண்டு விட்டேன். இது மாபெரும் தவறு. ஒரு மகள் வயதில் இருக்கிற நீ இப்படி பழகுவதை நான் தவறாக எடுத்துக்கொண்டதற்காக நீ எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடு. இனிமேல் இது நிகழாது. போய் டைப் அடித்து கொண்டு வா என்கிறார். அவள் சிறிது நேரம் கழித்து டைப் அடித்து வருகிறாள். இவர் சொன்னதை அல்ல, அவள் எழுதுகிறாள், தந்தை ஸ்தானத்தில் இருப்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். நீங்கள் எப்போது தவறை ஒத்துக்கொண்டீர்களோ அப்போதே அந்த தவறு மறைந்து விடுகிறது. இது தவறு தானே ஒழிய குற்றமில்லை. இது சறுக்கல் தானே தவிர வீழ்ச்சி இல்லை. நீங்களே இதை ஒரு வியாதி என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். வியாதிக்கு தேவை சிகிச்சை தானே தவிர வியாதிக்கு தேவை தண்டனை அல்ல என்று முடிக்கிறார். இந்த பின்குறிப்பில், நீங்கள் இந்த முறை கிறிஸ்மஸிற்கு எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், நானும் நீங்களும் விருந்து உண்ண வேண்டும் என்று முடிக்கிறார். நெகிழ்ந்து போகிறார் நாகராஜன். வீட்டிற்கு வருகிறார். அங்கே கண்ணையா நின்று கொண்டு இருக்கிறான். வாசலிலே ஒரு குற்றவாளியைப் போல. கண்ணையாவை அழைக்கிறார். தெரியாமல் திருடிவிட்டேன் மாப்பிள்ளை, பணத்தை பார்த்தவுடனே ஆசை வந்து விட்டது, எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டேனேன். பரவாயில்லை போ என்று உள்ளே போய் வேலையை பார்க்க சொல்லுகிறார். வீட்டினரெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இவரல்லவா இவ்வளவு கோபம் பட்டார், இப்போது மன்னித்து விட்டாரே என்று. அவருக்குத்தான் தெரியும், மன்னிப்பவர்கள்தான் மன்னிக்கப்படுவார்கள் என்பதோடு அந்த கதை முடிகிறது. எனவே மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொண்டால், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால், வருகிற துன்பங்களை சமாளிக்க கற்றுக்கொண்டால், பார்க்கிறவற்றிலெல்லாம் இருக்கின்ற நல்லவற்றையே பார்க்க கற்றுக்கொண்டால் இனியவை காண முடியும். இனியவை காண்க இயல்பு உணர்ந்தோரே. நன்றி, வணக்கம்.